கதிரவன் போன்று இயேசுமுகம் அதை காண்பதில் நமக்கு பேரின்பம். கதிரவன் போன்று இயேசுமுகம் அதை காண்பதில் நமக்கு பேரின்பம். புதிதாய் உதிரும் மேகத்திலே புகுவது நமக்கு ஆனந்தம், புகுவது நமக்கு ஆனந்தம். பலிபீடம் அதில் ஒரு மாற்றம், அனைவரும் வந்து பாருங்கள். பலியாகும் நம் இயேசுவுடன் இன்றே உருவில் மாறுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்புக்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காண்கின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூயதைத்தோடு திருப்பலிப்பு கொடுக்க நமது குற்றங்குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தருகிறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உம்முடைய ஒரே திருமகனின் ஆட்சிக்குரிய தோற்றமாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லோரும் உடைய பிள்ளைகளாக நிறைவான உரிமை பெற்றினை பெற்று இனவேத்துக முறையில் முன்னறிவித்தேன். உம்முடைய அடையர்களாகிய நாங்கள் அன்பார்ந்த திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதி அடைவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவருடைய தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலே இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்கள் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அவர் அருகில் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் ஆட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 97 பதிலுரை பாடல் பல்லவி. உலகனைத்தையும் ஆளுகின்ற உன்னதராம் ஆண்டவர் நல்லாட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளுகின்ற உன்னதராம் ஆண்டவர் நல்லாட்சி செய்கின்றார். உன்னதராம் ஆண்டவர்
திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்திற்கொள்வது நல்லது. ஏனெனில் அப்பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பொருட்டு நான் பூரிப்பு அடைகின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 வசனங்கள் 1 முதல் 9 முடியும். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? அது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தை நின்று, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. இதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிரோடு எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலை சரியாக 8:15 மணி ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா
என்ற நகரம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. காலை வேளை பல மக்கள் திருப்பலி முடித்துவிட்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தருணம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம். தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக கணவருக்காக உணவுகளை தயார் செய்து கொண்டிருந்த நேரம். உணவகங்கள் அலுவலகங்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருந்த நேரம். சாலை ஓரங்களிலே மக்கள் நடமாடி கொண்டிருந்த நேரம். பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்த காலை பொழுது. சரியாக 8:15 விண்ணில் ஒரு ஏரோப்ளேன் வந்தது. சின்ன பையன் என்ற ஒரு அணுகுண்டை ஹிரோஷிமா அதில் தூக்கி வீசியது. அது பூமியை, அந்த நகரத்தை அடைவதற்கு 600 மீட்டருக்கு முன்னாலே அது வெடித்தது. எப்படி அதனுடைய வெப்பம் இருந்தது என்றால், சூரியனுடைய மேல் பரப்பில், பூமியினுடைய மேல் பரப்பில் இருக்கிற வெப்பத்தை விட 1000 மடங்கு வெப்பம். ஒரு நொடி தான் ஹிரோஷிமா என்ற நகரம், பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நகரம், அப்படியே சாம்பலானது. தீப்பிழம்பு வானை முட்டும் அளவுக்கு அங்கே கிளம்பியது. அந்த நிகழ்வு நடந்த இடத்திலிருந்து 1.3 கிலோமீட்டர் தூரத்தில் இயேசு சபை ஒரு இல்லம் ஒன்று இருக்கிறது. அங்கு 4 குருக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. அவர்கள் முழுமையான உயிரோடு இருக்கிறார்கள், எந்த காயம் இல்லாமல். அவர்களை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள். வரலாறு சொல்லுகிறது 1,40,000 பேர் ஹிரோஷிமா அந்த இடத்துல ஒரு நொடியில் இறந்தார்கள். அப்போ இந்த 4 குருக்களும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் உயிர் தப்பினார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்கள், எப்படி சுற்றி 1000 மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்க நேரத்தில் நீங்கள் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது, நாங்கள், கியூபர்ட் என்கிற அருள் தந்தை, அவர் சொன்னது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுவோம். அன்னை மரியாளுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதுமே இருந்தது. கடவுளுடைய அருள்கரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். அதனால தான் எங்களை கடவுள் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஒரு மனிதனுடைய அந்த குண்டானது எல்லா மக்களுக்கும் அங்கே ஒரு சாவை கொண்டு வந்தது, ஒரு இழப்பை கொண்டு வந்தது. இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நமது திரு அவை ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதே நாள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உருமாற்றத்தின் போது வாழ்வையும் வழியையும் ஒளியையும் கொண்டிருக்கிறார். அன்று மனிதன் போட்ட அந்த குண்டானது இருளை கொண்டு வந்தது. ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஒளியானது, உருமாற்றமானது ஒளியை கொண்டு வந்தது, வாழ்வை கொண்டு வந்தது. அது இறப்பை கொண்டு வந்தது, இது வாழ்வை கொண்டு வந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இயேசுனுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்த உருமாற்ற நிகழ்வு எதற்கு, ஏன் அந்த உருமாற்றம் செய்ய வேண்டும், ஏன் ஆண்டவர் இயேசு தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு கேள்வியானது நமக்கு எழலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல முறை தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறார். மணுமகன் இறக்க வேண்டும், உயிர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பேதுரு அவரை அழைத்து, இதெல்லாம் வேண்டாத வேலை, இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவார். போ அப்பாலே சாத்தானே என்று இயேசு அவரை கடிந்து கொள்வார். இப்படிப்பட்ட நிகழ்வு, ஒரு சிலுவை, ஒரு சாவு வருகின்ற அந்த நிகழ்வு இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் இந்த 3 பேரை, மற்ற 9 பேர் ஏன் அழைச்சிட்டு போல, ஒரு 3 பேர் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் தான் முக்கியமானவர்கள். அந்த 3 பேர் யூத முறைப்படி, யூத சமூகத்தின்படி சாட்சிகள் வேண்டும். 2 அல்லது 3 பேர் சாட்சிகள் வேண்டும். இந்த 3 பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் அங்கே அழைத்து செல்வார், தனியாக கூட்டிகிட்டு போவார். கெட்சமனே கூட்டத்தை கூட இந்த 9 பேர் தனியாக விட்டுட்டு இந்த 3 பேரை தனியாக கூட்டிகிட்டு போவார். அப்போ இந்த தாவூர் மலையில் இயேசு தன்னை வெளிப்படுத்துவதற்காக அழைத்து செல்கின்ற பொழுது இந்த 3 பேரையும் கூட்டி செல்வார். ஏன் இந்த 3 பேர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இவர்கள் முக்கியமானவர்கள். பேதுரு திரு அவையினுடைய தலைவர், முதல் அவர் தான் திருத்தந்தை. அடுத்து யோவான், இயேசு சிலுவையில் நிற்கின்ற பொழுது, அடியில் நிற்கின்ற பொழுது, சிலுவையினுடைய அடியிலே அங்கே யோவான் இருக்கிறார். அவர்கிட்ட தான் அன்னை மரியாளை பார்த்துக்க சொல்லி அவர் இயேசு சொல்லுவார். இந்த நிகழ்வெல்லாம் இவ்விலையத்தில் இருக்கிறது. அடுத்து அங்கே இன்னொரு யோவான் இருக்கிறார். அடுத்து அவருடைய சகோதரர் யாக்கோப்பு, இவர் தான் முதலாக திருத்தூதர்களில் வேத சாட்சியாக மரிப்பார்.
எனவே இவர்களெல்லாம் இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள். இவர்களை அழைத்து கொண்டு அந்த மலைக்கு செல்கிறார். அங்கே மலைக்கு சென்ற பொழுது அந்த நிகழ்வு தான் இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கிறார். அவர் ஒன்றும் மாறவில்லை. ஆனால் அங்கே எங்கே மாற்றம் வருகிறது? ஒரு நொடியில் அவருடைய இறைத்தன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி தான் இறப்புக்கு பின்னால் இதுதான் நடக்கும் என்பதை அந்த ஒரு நொடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையை, டிவினிட்டி, அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தியவுடன் பேதுரு என்ன செய்கிறார்? ஆண்டவரே, 3 கூடாரம் அமைப்போம், உமக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, 3 கூடாரம் அமைப்போம் என்று அங்கே சொல்லுகிறார். ஏன் சொல்கிறாரு? கடவுளோடு அந்த மோட்சம், சொர்க்கம் என்று சொல்லுவோமே, அந்த மோட்சத்திலே கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதை காட்டிட்டார். அது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மீண்டும் திரும்பி பழைய நிலைக்கு வர விரும்பவே மாட்டான். அந்த ஒரு நொடியில் பேதுரு சொல்லக்கூடியது 3 கூடாரம் அமைச்சு இங்கேயே இருந்துருவோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அதற்கு பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் பின்னால் நடக்கப்போட நிகழ்வுகளை அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுதான் என்று காட்டுகிறார். அப்போ இயேசு அந்த நிகழ்வை காட்டுகிற பொழுது உருமாற்றம் என்று சொல்வதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். எனவே அவர் அவ்வாறு செய்கின்ற பொழுது யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இறைவாக்கினர்கள், அதாவது எலியாவும் மோசேயும் இருக்கிறார்கள். ஏன் மோசேயும் எலியாவும் அங்கே அவர்களுக்கு முன்னால் தோன்றுகிறார்கள்? நிறைய பேர் இருக்கிறாங்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, மற்றவங்கெல்லாம். அது இல்லாமல் எலியாவும் அங்கே மோசேயும் ஏன் தோன்றுகிறார்கள் என்றால், அங்கே இறைவாக்கு என்று சொல்கின்ற பொழுது அங்கே எலியா, அடுத்து சட்டங்கள் என்று சொல்லுகிற பொழுது மோயிசன். அப்போ இறைவாக்குகளும் சட்டங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இவர் தான் என்று சொல்வதற்காக அந்த 2 பேரும் அங்கே கூடியிருக்கிற நேரத்தில் தான் ஒரு மேகம் ஒன்று வருகிறது. ஒரு மேகம் ஒன்று வந்த பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள், இவர் தான் உண்மையான மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேகம் அந்த வார்த்தைகளை சொல்கிறது. இவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். இவர் என்ன சொல்கிறாரோ அதெல்லாம் செவிசாயுங்கள். அந்த மேகம் கடவுள் ஒவ்வொரு முறையும் தோன்றுகிற பொழுது மேகத்தின் வழியாக வருவார். அதுபோல தான் இன்றும் இவருக்கு செவிசாயுங்கள். எல்லாம் அதை பார்த்தவுடன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ இயேசு மட்டும் இருக்கிறார். கீழே வருகின்ற பொழுது, இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் இறந்து உயிர்க்கிற வரை யாருக்கும், அந்த 9 பேருக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடாது என்பதை சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார். அதனால தான் இந்த 2வது வாசகத்தில் அவர் பார்த்த நிகழ்வுகளை தெளிவாக சொல்லுகிறார். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரது குரலை ஒலித்த போது தந்தையாக கடவுளிடமிருந்து மதிப்பு மாட்சியும் பெற்றார். நாங்கள் இதை கேட்டோம், இந்த ஒளியை நாங்கள் கேட்டோம் என்று பேதுரு அங்கே ஆணித்தரமாக இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்னால் சொல்லுகிறார். இந்த நிகழ்வு இயேசுனுடைய மகிமை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வு இவர்களுக்கு தேவை. ஏனென்றால் அதற்கு கொஞ்ச நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்பார், துன்பங்கள் படுவார், எல்லாம் இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு பின்னால் அங்கே மகிமை உண்டு என்பதை அந்த 3 பேரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அந்த ஒரு இழப்பு, இயேசுனுடைய அந்த சாவு, அதற்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னமே அவர்களுக்கு காட்டிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தாபீர் மலைக்கு கீழே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். மருத்துவமனையில் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், அடுத்து சொத்து பிரச்சனை இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்று ஒவ்வொரு மனிதர்களும் கவலையோடு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்க வைக்கிறார் என்றால், ஆண்டவர் எப்போதும் ஆண்டவராக இருக்கிறார். அவரை பார்க்கக்கூடிய பார்வைகளில் நம்முடைய மாற்றங்கள் இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் இயேசுவாக இருந்தார், அவரை போதகராக பார்த்தவர்கள் அந்த மலைக்கு சென்ற பின்னால் அங்கே அவரை இறைவனாக, கடவுளாக பார்க்கிறார்கள். அது அந்த ஒரு இறைத்தன்மையை அவர்கள் பார்க்கிறார்கள். அதுபோல பார்க்கின்ற பார்வைகள் அவர்களுக்கு வேறுபடுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். கண்ணீர்கள் இருந்து கொண்டே இருக்கும். வேதனையோடு நாம் இருந்து கொண்டே இருப்போம். நம்முடைய பார்வையை ஆண்டவர் மாற்ற சொல்லுகிறார். அந்த பார்வை எப்படி மாற்றுவது? மாற்றுகிற பொழுது நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார். நம்முடைய பார்வையை வேறு விதமாக மாற்ற வேண்டும். அதனால் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடியுங்கள். நிச்சயமாக உங்களிடம் இருக்கிற எல்லா தேவைகளையும் கடவுள் அப்படியே மாற்றி வேண்டியதை கொடுப்பார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வார்.
கருக்களோடு எழுந்து தனிமையான இடத்திற்கு செய்வார். சீடர்கள் எல்லாம் நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டு கடல் மீது அவர் நடந்து வருவார், ஜெபம் செஞ்சுட்டு வருவார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். அவர் ஜெபம் செய்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய முகம் அப்படியே மாறியது, ஒளி வீசியது. அவருடைய ஆடைகள் வெள்ளை வெள்ளையரென வந்தது. அந்த சலவைக்காரர்கள் வெளுக்குமுடைய அளவுக்கு அவருடைய ஆடைகள் இருந்தது என்று லூக்கா குறிப்பிடுவார். அதுபோல ஜெபம்தான் நம்மை கடவுளோடு இணைக்கக்கூடியது. அதனால் முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டியது, ஜெபம் செய்யுங்கள். ஒரு 10 நிமிடம், ரொம்பலாம் வேண்டாம், ஆரம்பிங்க. 10 நிமிடம் நீங்கள் ஜெபம் செய்ய ஆரம்பிங்கள். வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அப்படியே ஆண்டவர் உங்களை அழைத்து வருவார். ஜெபம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆனால் திருப்பலி முடிந்தவுடன் ஒரு 10 நிமிடம் ஜெபம் செய்யுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் அமர்ந்து ஜெபம் செய்யுங்கள். 10 நிமிடம், ஒரு நாளைக்கு 10 நிமிடம் தொடர்ந்து செய்யுங்கள். அது ஒன்று. இரண்டாவது என்னவென்றால், மன்னிக்கின்ற மனப்பான்மை. மன்னிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் மன்னிப்பு, பகைமை, உறவினர்கள் மத்தியெல்லாம் நிறைய பகைமை இருக்கும். அடுத்து அந்த யாராவது ஒருவரை ரொம்ப நாம் கெடுதல் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நமக்கு துன்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவன் எனக்கு வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபரை, குடும்பத்தில் உள்ளவர்களை, உறவினர்களை, யாராவது ஒருவரை நீங்கள் மன்னியுங்கள். மன்னிக்கின்ற பொழுது என்ன நன்மைகள் ஏற்படும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் முழுவதும் மன்னிப்பை மையப்படுத்தி தான் எல்லாமே இருந்தது. ஒருத்தன் வலக்கணத்தில் அறையிறானா, இடது கணத்தையும் காட்டு. சிலுவையில் இருக்கின்ற பொழுது தெரியாமல் செய்கிறார்களை மன்னியும். இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மன்னிக்கின்ற மனப்பான்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் மன்னிக்க வேண்டும். யாராவது மன்னிக்கிறதுனால எந்த குறையும் நமக்கு வந்து விடாது. மன்னிக்கின்ற பொழுது மனது எளிதாக மாறும். ஒரு பகைவராக இருக்கிறாரா, மன்னியுங்கள். ஒருவரையாவது நீங்கள் மன்னியுங்கள். இரண்டாவது. மூன்றாவது என்னவென்றால், நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். நெவர் லூஸ் யுவர் ஹோப். நேற்று நற்செய்தியில் பார்த்தோம், அம்மா உனது நம்பிக்கை பெரிது, இயேசுவே அந்த பெண்மணியை பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழந்து விடவே கூடாது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் கடவுள் உங்களை அப்படியே அவருடைய பக்கம் இழுத்து செல்வார். இந்த நம்பிக்கை இழைக்கின்ற தருணங்கள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது, யோபு அந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இன்றிலிருந்து அந்த யோபனுடைய புத்தகத்தை நான் முழுதாக படைப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணங்கள் வருகிறதா, யோபனுடைய புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். அந்த யோபனுடைய புத்தகம் எவ்வளவு நம்பிக்கை அங்கே கடவுள் மீது வைத்திருந்தார் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக திரும்ப செல்வேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். துன்பமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, நோய் வருகின்ற சூழ்நிலை, எல்லா நேரத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் கடவுள் மீது அளவு கடந்த நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருந்தார். அதனால் என்ன நடந்தது? அவருக்கு பின்னால் எல்லாம் 2 மடங்காக கொடுக்கப்பட்டது. அதனால் நம்பிக்கை இழக்கின்ற தருணங்கள் உங்களுக்கு வந்தால், அப்படி வராட்டினா கூட நீங்கள் யோபு ஆகமத்தை, அந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். இன்னொரு நிகழ்வாக சொல்லப்படுவது, அவருடைய கல்லறை ஓமன் நாட்டிலே இருக்கிறது. விவிலியத்தில் அவர் எங்கே பதிச்சு என்னாங்களாம் இல்லாத ஒரு சூழல். ஆனால் மரபு வழியாக, மற்றவர்கள் சொல்லக்கூடிய வழியாக யோபு அங்கே புதைக்கப்பட்ட இடம் ஓமன் நாட்டிலே இருக்கிறது. அவருடைய கல்லறை சுற்றி ஒரு செழுமையாக, பாலைவனமாக இருக்கிற ஓமன் நாட்டில் ஒரு செழுமையான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால், அவர் இறந்தும் அந்த இடத்தை ஒரு தலமாக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆகவே யோபு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். அதனால் இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். ஜெபம் செய்யுங்கள், அடுத்து மன்னியுங்கள், நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். இதை நாம் செய்தோம் என்றால் இயேசுனுடைய அந்த உருமாற்றம், அங்கே தோற்ற மாற்றம் நம்மை மீண்டும் நம்முடைய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். துன்பங்கள் இருக்குதா, என்னோடு இந்த 3ஐயும் கடைபிடித்து வா, உனக்கு வேண்டிய எல்லா கண்ணீரையும் துடைத்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். அன்று அணுகுண்டை போடுகிற பொழுது அழிவை மனிதன் கொடுத்தான். ஆனால் ஆண்டவருடைய தாவூர் மலையிலே தன்னுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தி நமக்கு வேண்டிய கண்ணீரெல்லாம் துடைத்து மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக கடவுள் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி வருகின்ற பொழுது நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும். அன்று ஒரு குருவானவர் 4 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். சொன்ன வார்த்தைகள், நான் ஜெபமாலை செய்தேன், கடவுள் நம்பிக்கை இருந்தேன், அன்னை மரியாள் எங்களை காப்பாற்றினார். இந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். கடவுள் இன்னும் நாம் நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியிலே மன்றாடுவோம்.
சகோதரர்களே, என்னுடைய உங்களுடைய மன இப்படியெல்லாம் தந்தையாக்கரை கேட்டதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகன் ஆட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொழியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவையாக என் ஆளுமை விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சியின் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் புனிதான மரபாக தாங்கிய உடலை பேரொளியால் துளங்க செய்தார். இவ்வாறு சீடர் உள்ளத்திலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினான். தலையாகிய தமது வியத்தகு முறையில் நிகழ்ந்தது உடலாகிய திரு அவை முழுவதும் நிறைவேறும் என தெளிவாக்கினான். ஆகவே ஆற்றல் மிக்க விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து மண்ணுலகில் இடையராகும் ஆட்சியை கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரின் இமையாகவே தூயவன், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றன். ஆகவே தூய ஆவியை பிளந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுணவாக. அவர் பாடுபட உலகங்களின் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவருந்து இறந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நடு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தன் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையாக கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், இங்கே குழுமி இருக்கிற அனைத்து பக்தர்கள், அவருடைய தேவைகள், திருப்பலியில் வேண்டிக் கொண்ட அனைத்து கருத்துக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேத்து மரமரலும் கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் குறிப்பிக்கப்பட்டு இறைவடி பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோட அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகிறவர், நமது குற்றமுறைகளுக்காக மட வருகிற பொழுது பாவத்தை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், மன்னிப்பை கொடுக்கக்கூடியவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தரிசனம் தேடும் மனதிலும் தேவன் வரவிலே ஜீவன் உருகிலும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே. வான தேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்து பெண்ணும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உன்னை பாடாத நாள் இல்லையே உன்னை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா 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 என் இதயம் இறைவா. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிலும். நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்றம் மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கிற புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே பேராலயத்தில் குடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்க செய்வாராக. ஆமென். எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்து துயரங்களிலிருந்து விடுவித்து எழுந்து நடக்க செய்வாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணையில் என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆண்டவர் இயேசு அன்பிலும் சமாதானத்திலும் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பாதுகாவலிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது.